ஆராதனை டிவியின் அன்பு சகோதர சகோதரிகளே, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். மார்க் நற்செய்தி 16வது அதிகாரம் 15வது வசனம். ஒரு ஜெபமாலை ஒப்பு கொடுப்பதினால் உலகமே ஆசீர்வாதம் பெற முடியும். இது எப்படி சாத்தியம்? ஃபுல்டன்ஷின் என்ற பேராயர், அமெரிக்க நாட்டை சார்ந்தவர், அழகாக அற்புதமாக சொல்கிறார். அந்த படத்தில் காட்டப்பட்டிருப்பது போல 5 கண்டங்களும் 5 வண்ணங்கள் இருக்கின்றன. வெள்ளை நிறம் ஐரோப்பிய கண்டத்தை குறிக்கிறது. ஊதா நிறம் ஆஸ்திரேலிய கண்டத்தை குறிப்பிடுகிறது. மஞ்சள் நிறம் நமது ஆசிய கண்டத்தை குறிக்கிறது. பச்சை நிறம் ஆப்பிரிக்க கண்டத்தை குறிக்கிறது. சிவப்பு நிறம் அமெரிக்க கண்டத்தை குறிக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த 5 கண்டங்களும் இந்த நாம் ஒப்பு கொடுக்கின்ற 5-10 மணி ஜபங்கள் இருக்கிறது, இந்த 5 கண்டங்களை குறிக்கின்றன என்று ஃபுல்டன்ஷின் என்ற பேராயர் சொல்லுகிறார். கருத்தை புரிந்து கொள்ளுங்கள், அதனுடைய உள் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். எனவே நீங்கள் வெள்ளை நிறம் ஐரோப்பிய கண்டத்தை குறிக்குதுன்னா அங்க உள்ள மக்கள் எல்லாமே வெள்ளை வெள்ளையேன்னு இருப்பாங்க. இன்னைக்கு பொண்ணு பார்க்க போனாலும் சரி, புள்ள பிறந்தாலும் வெள்ளையா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுபோல ஐரோப்பிய கண்டத்துல எல்லாருமே வெண்மை நிறத்து வெள்ளை வெள்ளையன்னு இருக்கிறதுனால அந்த வெள்ளை நிறம் ஐரோப்பிய கண்டத்தை குறிக்கிறது. ஊதா நிறம் 4 பக்கம் கடலால சூழப்பட்ட ஒரே கண்டம் ஆஸ்திரேலிய கண்டம், அதனாலதான் அது ஊதா நிறத்துல இருக்குது. ஆசிய கண்டத்துல மக்கள் அதிகமாக இருக்கிறபடினால் அந்த திரளான மக்களை குறிக்கும் அளவுக்கு மஞ்சள் நிறம் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆப்பிரிக்க கண்டத்துல அதிக காடுகள், பசுமை மாறா காடுகள்லாம் நிறைய இருக்கிறதுனால அதுக்கு பச்சை நிறம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிவப்பு நிறம் அமெரிக்க கண்டத்துக்கு ஏன் குறிப்பிடப்பட்டதுன்னு எனக்கு தெரிந்தவரை என்னன்னா, ஒரு சிக்னல் மாதிரி, ஒரு அடையாளம். அமெரிக்க கண்டத்தில் என்ன நடந்தாலும் அது அகில உலகத்தையும் பாதிக்கும் என்பதற்காக அதற்கு சிவப்பு நிறம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அன்பு மக்களே, நீங்க ஒரு முறை ஜெபமாலை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பதினால் இந்த உலகமே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மக்களுமே ஆசீர்வாதம் பெறுவதற்கு காரணமாய் இருக்கின்றீர்கள். திருச்செபமாலைக்கு உகந்த மாதத்தின் கடைசி நாளில் இன்னைக்கு ஜெபமாலை ஒப்பு கொடுக்கிறப்ப கொஞ்சம் இதை கருத்தில் வைத்துக் கொண்டு இதுவரைக்கும் நீங்க எப்படி ஜெபித்தீங்களோ அப்படி ஜெபிக்காம இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் முதல் 10 ஐரோப்பிய கண்டத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், 2வது 10 ஆஸ்திரேலிய கண்டத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், 3வது 10 ஆசிய கண்டத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், 4வது 10 ஆப்பிரிக்க கண்டத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், 5வது 10 அமெரிக்க கண்டத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி 5 கண்டங்களில் உள்ள மக்களும் ஆசீர்வாதம் பெற ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.